இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான பதிவுங்க. என்னுடைய அருமை நண்பர் மதிப்புக்குரிய ராமமூர்த்தி ஐயா ஏறத்தாழ ஒரு 500-600 மேற்பட்ட மூலிகைகள் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் முழுக்க இயற்கை வேளாண்மை செய்கிறார். பாரம்பரிய முறையில் இயற்கை வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாமனிதர். இவர்கிட்ட இயற்கை மூலிகைகள் ப்ளஸ் இயற்கையான உணவுகள் சேர்த்து செய்யப்பட்ட கஞ்சிகள் கிடைக்கும். நார்மலாக கஞ்சி குடிக்கும்போது அது மாதிரி வச்சு நார்மலாக சூப் மாதிரி குடிச்சிக்கலாம், கஞ்சி மாதிரி குடிச்சிக்கலாம். இவர் முன்ன கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசும்போது சொன்ன மலேசியாவுக்கு ஒரு 2000 பேக்கெட்டு இப்போதைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, கொடுத்துட்டு 2ஆம் முறை போகுது அப்படின்னு. நிறைய இடத்துல அவருடைய ப்ராடக்ட் கிடைக்கும், தரமானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு தரமான பொருளை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இயற்கையான உணவுகள் வேணும், ஆரோக்கியமாக இருக்கணுன்றவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ சென்டரில் ஃபோன் நம்பர் காமிக்கிறேன், இதுலேயும் ஃபோன் நம்பர் காமிக்கிறேன். அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இயற்கையான உணவுகள் எங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கோம். எங்கே பார்த்தாலும் எல்லாம் செயற்கையான உணவுகள். இட்லி மாவுலேருந்து, தோசை மாவுலேருந்து, சப்பாத்தி பூரியிலேருந்து, சாப்பாட்டிலேருந்து, பிரியாணிலேருந்து, சிக்கன்லேருந்து, மட்டன்லேருந்து எல்லாமே செயற்கையாக சேர்க்கப்படுகிற மசாலாக்கள் நிறையா, கலர் மசாலாக்கள் ஆயிடுச்சு. அதேமாதிரி செயற்கையாக சேர்க்கப்படுகிற பொருள்களும் நிறைய ஆயிடுச்சு. சரி, இயற்கை எங்கே கிடைக்கும்? இயற்கை வேளாண்மை செய்கிற நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்தின் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய இயற்கை வேளாண்மை செஞ்சு நிறைய நோய்களை குணப்படுத்திட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய இயற்கை வேளாண்மை செய்யுங்க. செய்கிறவங்கள அதாவது செய்கிறவங்களுக்கு ஊன்றுகோலாக இருங்க. நிறைய இடத்துல இயற்கை வேளாண்மையை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. மக்களும் அவங்களுக்கு உதவுங்க. இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கஞ்சியை காமிக்கிறேன். இது மூக்கரட்டை கஞ்சி. இதில் என்னென்ன பொருள்கள் இருக்குது அப்படின்றத தெளிவாக அவர் போட்டிருக்காரு. இது எப்படி செய்யணும் அப்படின்றதும் போட்டிருக்காரு. இதில் காட்டு யானம் அரிசி, கருப்பு கவுனி அரிசி, ரத்தசாலா அரிசி, வாசனை சீரக சம்பா அரிசி, மூக்கரட்டை மூலிகை, சிறு யானை நெரிஞ்சல், கருவேப்பிலை, முருங்கை, மிளகு, சீரகம், சுக்கு, இது மாதிரியான மூலிகைகள் செய்யப்பட்ட உணவுகள். இது எப்படி பயன்படுத்தணுன்றதை ஐயா சொல்லியிருக்காரு. இந்த மூக்கரட்டைக்கீரை கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வு அமையும். இது ஒரு கஞ்சி. அடுத்தது முடவாட்டுக்கால் அல்லது எலும்பொட்டி இலை கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் கருப்பு கவுனி அரிசி, வாசனை சீரக சம்பா, மாப்பிள்ளை சம்பா, ரத்தை சாலா, முடவாட்டுக்கால், எலும்பொட்டி இலை, கருவேப்பிள்ளை, மிளகு, சீரகம், சுக்கு, இது எல்லாமே இருக்குது. அதனால் மூட்டு வலி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. உடம்புக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்கும். எலும்பு தேய்மானம், ஜவ்வு கிழிஞ்சிருக்கு அப்படின்றவங்களுக்கு இது அற்புதமாக வேலை செய்யும். இந்த மூலிகையை நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது பால் குடவாழை மணத்தக்காளி கஞ்சி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. இதில் இருக்கிற மூலிகைகள் பார்த்திங்கன்னா பால் குடவாழை அரிசி, மணத்தக்காளி கீரை, மாப்பிள்ளை சம்பா அரிசி, முருங்கை, கருப்பு கவுனி அரிசி, வாசனை சீரக சம்பா அரிசி, கருவேப்பிள்ளை, மிளகு, சீரகம், திப்பிலி, சுக்கு, இது எல்லாமே கலந்ததுனால இது வயிறு சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு அருமருந்தாக வேலை செய்யக்கூடிய அற்புதமான உணவு முறை. அடுத்தது பூங்கார் அரிசி, அதாவது கல்யாண முருங்கை கஞ்சின்னு சொல்லுவாங்க. இதில் சேர்ந்துருக்கிற அரிசி பூங்கார் அரிசி இருக்குது, கல்யாண முருங்கை கீரை இருக்குது, மாப்பிள்ளை சம்பா அரிசி இருக்குது, வாசனை சம்பா இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, சுக்கு, மிளகு, சீரகம், திப்பிலி எல்லாமே இருக்குது. இது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிகவும் சிறப்பான உணவுன்னு சொல்லலாம். இதில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த உணவும் நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தது கருப்பு கவுனி அரிசி, கரிசாலை சேர்த்திருக்காங்க. அதில் என்ன அப்படின்னு சொன்னாக்க கரிசலாங்கண்ணி, முருங்கைக்கீரை, பொன்னாங்கண்ணி, கருப்பு கவுனி, மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, திப்பிலி, மிளகு, சீரகம் எல்லாமே இருக்குது. இதை சாப்பிட்டு வந்தால் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உடலில் அதிகரிக்கும்.
இது மூக்கிரட்டை சூப். இந்த மூக்கிரட்டை சூப் வந்து கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப அருமருந்தாக வேலை செய்யும். இது அருகம்புல், நெல்லி, கருங்குருவி அரிசி கஞ்சி. இது கருங்குருவி அரிசி, அருகம்புல், நெல்லிக்காய், கருவேப்பிள்ளை, மிளகு, சுக்கு, சீரகம் இருக்கிறதுனால இரத்தத்தை சுத்திகரிக்கும். தோல் நோய்களுக்கு மிக சிறந்த உணவாக இது அற்புதமாக வேலை செய்யும். இது கருவேப்பிள்ளை, கருப்பு கவனி அரிசி கஞ்சி அப்படின்னு போட்டிருக்காரு. இதில் கருவேப்பிள்ளை சேர்ந்துருக்கு, கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, வாசனை சம்பா, திப்புளி, மிளகு, சீரகம் எல்லாமே கலந்துருக்கு. அற்புதமான மூலிகை கஞ்சி. இதுவும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இது கருப்பு கவனியும் முருங்கையும் சேர்த்து செய்யப்பட்ட கஞ்சி. இதில் முருங்கைக்கீரை, கருப்பு கவனி அரிசி, கருவேப்பிலை, மாப்பிள்ளை சம்பா, சீரகம், வாசனை சம்பா, சுக்கு, மிளகு, திப்பிலி எல்லாமே இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது. ரத்தம் கம்மியாக இருக்குது உடம்புலன்றவங்க ரத்தம் அதிகரிக்கிறதுக்கு இந்த உணவு கஞ்சியை நீங்கள் எடுத்துக்கலாம். அற்புதமாக வேலை செய்யும். இது இலுப்பை சம்பா, எலும்போட்டி இலையை சேர்த்து செய்யப்பட்ட கஞ்சி. இதில் இலுப்பை சம்பா அரிசி நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்தில் பேரலை சொல்லுவங்களுக்கு இதுதான் கொடுப்பாங்க. எலும்போட்டி இலை இருக்குது, முருங்கை தண்டு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, மிளகு, சீரகம், சுக்கு. முருங்கை தண்டுங்க, முருங்கை தண்டு சேர்த்துருக்காரு, கீரை இல்லை. இது மூட்டு வலி, முதுகு வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். இது ஆவாரம் பூட்டி எல்லாருக்கும் தெரியும், இதுவும் இருக்குது. இது முருங்கை தண்டு சூப்பு, முருங்கை கீரை சூப்பு இல்லை, முருங்கை தண்டு சூப்பு. இது சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக ரொம்ப நல்லது. அதே நேரம் மூட்டு வலி, முதுகு வலி, ரத்தம் கம்மியாக இருக்குது, கால்சியம் கம்மியாக இருக்குது, அயன் கம்மியாக இருக்குதுங்களுக்கு அற்புதமாக வேலை செய்யும். இது முடவாட்டுக்கால் சூப்பு. இது மூட்டு வலி, முதுகு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது வல்லாரை சாதப்பொடி. ஞாபக சக்தி, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைக்கு, மனநிலை சம்மந்தமான பிரச்சனைக்கு, நல்லா படிக்கிறதுக்கு, டேலண்ட்டாக இருக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. இப்போ இவ்வளோ விஷயம் காமிச்சேன் இல்லைங்களா? இப்போ இவருடைய ஃபோன் நம்பர் காமிக்கிறேன் பாருங்கள். இவருடைய வெப்சைட் பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இதை போட்டிங்கன்னாவே அவரோட ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கும். வெப்சைட் காமிச்சிருக்காங்க. அது கீழே அவருடைய ஃபோன் நம்பர் இருக்குது. 9962627472. திரும்பவும் சொல்கிறேன், அவருடைய ஃபோன் நம்பர் 9962627472. இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான கஞ்சி கொரியராக தனித்தனியாக அனுப்ப சொன்னாலும் சரி, இல்லை நிறையா அனுப்ப சொன்னாலும் சரி, இல்லை நீங்கள் பல்காக ஒரே முறை எடுத்தாலும் சரி, எவ்வளோ வேணாலும் கொடுப்பாரு. நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். உணவு முறையை ஃபாலோ பண்ணுற எல்லா ஷாப்புகள்லையும் பார்த்திங்கன்னா இது கண்டிப்பாக நீங்கள் வைங்க. இப்போ பெரிய டிமார்ட் அது மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அது மாதிரி ரிலையன்ஸ் இது மாதிரிலாம் இருக்குல்ல, டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் எல்லாத்துக்கும் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல கஸ்டமர் வருவாங்க. ரொம்ப அருமையாக இருக்குது, வேலை செய்யும். அதே மாதிரி நிறைய டாக்டர்ஸ், பாரம்பரிய வைத்தியர்கள் கூட இந்த உணவுகளை சஜஷன் பண்ணலாம். நார்மல் பர்சனாக இருக்கிற நீங்கள் அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு வாங்கினாலும் கீழே போகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கண்டிப்பாக வாங்கிக்கலாம். ஏன் இந்த தகவலாக சொல்கிறோம் அப்படின்னா, இயற்கையான உணவுகள் எங்கேன்னு தேடிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்றதுனால தான் சொல்ல வரேன். அதனால் நிச்சயமாகவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க. இயற்கையான உணவுகளை எடுத்துகிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.